வென்றவன் யார் என்று சொன்னால் போராடுறவன் இல்லை, எதிர்த்து நிற்கிறவன் இல்லை, தேவன் அனுப்புகிற பாடுகளை சகிக்கிறவன். வேதம் சொல்லுது, அவரோடே கூட நீங்கள் பாடுபட்டால் நீங்க ஆளுகையும் செய்வீர்கள். இயேசு சிங்காசனத்தில் உட்கார்ந்தாருங்க. அவருக்கு முன்னாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டாக அவர் சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் அவர் எல்லாத்தையும் சகிச்சு தான் சிங்காசனம் உட்கார்ந்தார். சிலுவையை சகிக்காம பரத்துக்கு வர முடியாது. நீங்க நிறைய நினைக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, இயேசுவை ஆராதிச்ச உடனே, இயேசுக்கு ஒரு 10 ரூபா காணிக்கை பெட்டியில் போட்ட உடனே பரலோக டிக்கெட் வாங்கிட்டோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சிங்காசனத்தில் இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. நோ நோ நோ,